குர்ஆனுக்கான மரியாதை அவர்கள் எவ்வளவு தங்களுடைய உள்ளங்களில் தாங்கி நின்றார்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் நண்பர்களே, விளங்க வேண்டும். இப்படியும் சில செய்திகள் எழுதுறாங்க. பாகிஸ்தானுக்கு பக்கத்துல, பாகிஸ்தான்ல முல்தானுக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. அந்த கிராமத்துக்கு பேரே ஹாஃபிஸ் வாலா. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் நிச்சயம் ஒரு ஹாஃபிஸ் இருப்பார். கிட்டத்தட்ட 200 வருடங்களாக இந்த சரித்திரம் நடந்து கொண்டே இருக்கிறது. என்றால் குர்ஆன் ஷரீஃபுக்கு அவர்கள் எவ்வளவு உயர்வு உன்னதத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நாம எவ்வளவு உயர்வு குர்ஆனுக்கு கொடுத்திருக்கிறோம். உயர்வு கொடுக்கணும், உயர்வு கொடுக்க வேண்டும் என்று உலமாக்கள் சொல்வதை நாம் மாத்தி விளங்கி எப்படி ஆயிட்டோம்னு கேட்டா, இருக்கிறதுலே வீட்டுல உயரமான இடத்துல குர்ஆனை வச்சாச்சு. எடுக்கிறதா இருந்தா 3 பேர் ஏறிதான் எடுக்கணும். குர்ஆனுக்கு உயர்வு கொடுக்க உலமாக்கள் சொன்னாங்கிறத மக்கள் இப்படி விளங்கி கொண்டார்கள். இருக்கிறதுல ஹைட்டான இடத்துல வைக்கணும் போல. அப்படி கிடையாது நண்பர்களே, அது நம்முடைய உள்ளங்களில் வர வேண்டும். குர்ஆன் ஓதுபவர்களுடைய உதடுகளில், இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சிடும், குர்ஆன் ஓதக்கூடியவர்களுடைய உதடுகளில் மலாயிகத்துமார்கள் முத்தமிடுகிறார்கள் என்பது ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. அவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்களாம். என்ன, இவர்களுடைய உதடுகளில் இருந்து அல்லாஹ்வுடைய கலாம் அல்லவா வெளிவருகிறது. இவருடைய உதடுகளில் இருந்து அல்லாஹ்வுடைய கலாம் அல்லவா வெளியில் வருகிறது. மதீனாவுடைய காரியாக ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய மாபெரும் இறைநேச செல்வர் ஒருவர் இருந்தார்கள். அவர்கள் மாணவர்களுக்கு குர்ஆன் கற்றுக் கொடுத்தாங்க. அவர்களுடைய வாயிலிருந்து அவர்கள் பேசும் பொழுது அழகிய நறுமணம் வரும், அழகிய நறுமணம் வரும். மாணவர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. சர்க்கார் ஏதோ வாயில மருந்து ஏதோ வச்சிருக்காங்க போல தெரியுது, வேற ஏதோ நறுமண பொருள் வைத்திருக்கிறார்கள் போல தெரிகிறது, ஒவ்வொரு வார்த்தைக்கும் மேலும் அழகான நறுமணம் வருகிறது என்று ஆச்சரியப்பட்டவர்களாக நிறைய தடவை கேள்வி கேட்பாங்க. அதை அவர்கள் சொல்ல மறுத்து விடுவார்கள். ஒரே ஒரு மாணவர் பிடிவாதமாக ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை சுற்றி சுற்றி வந்தார். நீங்க என்ன உங்க வாயில வச்சிருக்கிறீங்க, அதை காமிச்சிருங்க. அப்ப ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், என் வாயில நான் எதுவும் வச்சிருந்தா. ஒரு நாள் மதீனாவுல நபியுடைய மஸ்ஜிதுல குர்ஆன் கத்துக் கொடுக்கிற காரியம் அவர்கள். ஒரு நாள் நான் தூங்கி கொண்டிருந்தேன். பெருமானார் என் கனவுல வந்தாங்க. ஆசிமே, என்னுடைய உம்மத்துக்கு நீ குர்ஆன் கத்துக் கொடுக்கிற, உன்னுடைய அந்த உதட்டில் நான் முத்தமிடுகிறேன் என்று பெருமானார் முத்தமிட்டார்கள். அன்றிலிருந்து என் நாவில் இந்த வாசனை வந்து கொண்டே இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். என்றால் என்ன குர்ஆனுடைய உயர் அன்பர்களே, நாம் என்ன குர்ஆனை விளங்கி இருக்கிறோம் அன்பர்களே. ஒவ்வொரு வினாடியும் நாதாக்கள் முன்னால் வந்த மகான்கள் இந்த ஐனியத்துல மஸ்தா இருந்திருக்கிறாங்க. குர்ஆனை கொண்டு குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கணும். சூஃபியாக்களுடைய காமிலின்களுடைய அடையாளங்களில் எழுதுகிறார்கள், அவர்கள் அதிகமாக குர்ஆன் ஓதுவார்கள், அதிகம் அல்லாஹ்விடம் துஆ கேட்பார்கள். இது ரெண்டும் சூஃபியாக்களுடைய காமிலின்களுடைய அடையாளங்களில் ஒரு அடையாளமாக எழுதுகிறார்கள். வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஹாஃபிஸ்களை மதிக்கக்கூடியவர்களாகவும் நம்முடைய குழந்தைகளையும் ஹாஃபிஸ்களாக ஆலிம்களாக ஆக்குவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.